ஹலோ வியூவர்ஸ், அப்பி ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கார்த்தி அரவிந்த் நடிச்சு ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற படம் தான் மெய்யழகன். இந்த மெய்யழகன் திரைப்படம் எப்படி இருக்கு, அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத விரிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு வந்த பூர்வீக வீட்டை ஒரு சொத்து பிரச்சனையால இழக்குது அருள்மொழி அப்படிங்கிற அரவிந்த் சாமியோட குடும்பம். இதனால அருள்மொழியோட அப்பா ரொம்பவே விரக்தி அடைஞ்சு குடும்பத்தோட சொந்த ஊரான தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்துடுறாரு. 22 வருஷம் கழிச்சு ஒரு உறவுக்கார தங்கையோட திருமணத்துக்காக திரும்பவும் ஊருக்கு போறாரு அருள்மொழி. ராத்திரியே திருமண வரவேற்பை முடிச்சுட்டு கடைசி பஸ்ஸை பிடிச்சு சென்னைக்கு திரும்பி வந்துடணும் அப்படிங்கறதா அவரோட பிளானா இருக்கு. ஆனா போன இடத்துல அத்தான் அத்தான் அப்படின்னு அன்பால திக்குமுக்காட வைக்கிறாரு ஒரு பெயர் தெரியாத உறவினரான கார்த்தி. ரொம்பவே தெரிஞ்சவர் மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு பால்ய காலத்து நினைவுகளை எல்லாம் பகிர்ந்துக்கிற அவர்கிட்ட போய் உங்களை எனக்கு அடையாளம் தெரியல அப்படிங்கிற உண்மையை சொல்றதுக்கு சங்கடப்படுறாரு அருள்மொழி. இந்த சூழ்நிலையில அவர் கடைசி பஸ்ஸையும் தவற விட்டுறாரு. அதனால அந்த பெயர் தெரியாத நபரோட வீட்லயே ராத்திரி தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருது. அந்த ஒரு நாள் ராத்திரியில அவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், உணர்வு பகிர்வுகள், நினைவலைகள் இது எல்லாத்தையுமே நெகிழ்ச்சியான ஒரு அத்தியாயமா தர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு இந்த மெய்யழகன். நினைவுகளை திரும்பி பார்க்குற இடத்துல ஏற்படுற தவிப்பு, பிரிந்த உறவுகளை திரும்பவும் பார்க்குற இடத்துல கண்களை குளமாக்குற அளவுக்கு நடிப்பு அப்படின்னு கதையோட ஆன்மாவாவே உருமாறி இருக்காரு அரவிந்த் சாமி. குறிப்பா யாரோ இவன் யாரோ அப்படின்னு அன்புல கலங்கி ஓடுற இடத்துல நம்ம மனசுல நின்னுறாரு. இந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கிற அளவுக்கு கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளந்தியான பேச்சு, யதார்த்தமான உடல் மொழி அப்படின்னு படத்தோட பாதி பலத்தை தன்னோட தோல்ல சுமந்திருக்காரு கார்த்தி. கார்த்தி அடிச்சு விளையாடுற இயல்பான பாத்திரம் தான் அப்படின்னாலும் இதுல கூடுதலா தொத்திக்கொள்ற அந்த நிகழ்ச்சியான உணர்வு தஞ்சாவூர் ஸ்பெஷல் கல்யாண விருந்துன்னு தான் சொல்லணும். பெருசா ஒரு திரைநேரம் இல்லைன்னாலும் தேவதர்ஷினியும் ஸ்ரீதிவ்யாவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துல சிறப்பா நடிச்சிருக்காங்க. தங்கையா வர்ற சுவாதி அந்த ஒரு காட்சியிலேயே கலங்கடிச்சிருக்காங்க. கேட்டரிங்காரரா வர்ற இளவரசர், பிளாஷ்பேக்ல வர்ற ஆண்டனி அப்படின்னு சின்ன சின்ன பாத்திரங்களும் கச்சிதமா தன்னோட நடிப்பை கொடுத்திருக்காங்க. முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி ஜெயபிரகாசும் ராஜ்கிரனும் நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்கள ஞாபகப்படுத்தி இருக்காங்க. 2 பேரும் போன்ல பேசி முடிச்சு உடஞ்ச அழுகிற இடத்துல அவ்வளவு ஒரு நிகழ்ச்சி. கம்பீரமா மட்டுமே நமக்கு பழக்கப்பட்ட ராஜ்கிரண் இந்த இடத்துல நம்மள கலங்க வச்சிருக்காரு. நீ விட்டு அதே இடத்துலதான் நிக்கிறேன் அப்படிங்கிற 96 படத்தோட வசனத்தை மாதிரியே ஒரே ராத்திரியில நடக்கிற கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு இயக்குனர் பிரேம்குமார். அதுக்காக முன்னமே வைக்கப்பட்ட பிளாஷ்பேக் நினைவுகள் ஆரம்பத்திலேயே நம்மள கதையோட சேர்த்து பயணிக்க வைக்குது. சொந்த ஊர், உறவு எல்லாத்தையும் விட்டு சிறிது காலம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு திரும்பவும் கூட திரும்புற ஒருவரோட பரிதவிப்பையும் மன ஓட்டங்களையும் ஆழமா பதிச்சு நம்மையும் நீடாமங்கலம் பேருந்துல ஒரு பயணியா அழைச்சிட்டு போயிருக்காரு எழுத்தாளர் பிரேம்குமார். கார்த்தி வந்ததுக்கு அப்புறம் அவர் யாரு அப்படிங்கிற ஆவலை தூண்டுற சுவாரஸ்யமான திரைக்கதை வடிவமைப்பும் எளிமையான வசனங்களும் நம்ம மனசுல சிரிப்பொழிய தூண்டுது. 2 மைய கதாபாத்திரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இடைவேளை வரைக்கும் எந்தவித சலிப்புமே இல்லாம இழுத்துட்டு போற திரைமொழிய கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். செகண்ட் ஹாஃப் தொடங்கின உடனே கார்த்தியோட வாழ்க்கையோட அத்தியாயங்கள் வாடி வாசலா திறக்குது. சீறி வர்ற காலை தோனி பகுதி அட்டகாசமான மேக்கிங் தான் அப்படின்னாலும் அது வரைக்கும் வந்த யதார்த்தமான திரைமொழியிலிருந்து விலகி நிக்கிறது கொஞ்சம் நெருடலை தவிர்த்து, காளையை அடக்கிறதுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம சிறுவர்களை ஓட விடுறது, கொல்லைப்புறத்துல பாம்பு வளர்க்கறது அப்படிங்கிற சில பகுதிகள் கிராம வாழ்வியல ஓவர் ரொமான்டிசைஸ் செஞ்ச உணர்வையும் தருது. இருந்தாலும் நம்ம சாதாரணமா கடந்து போற ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு வாழ்க்கையே மாற்ற ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறதா வர்ற அந்த சைக்கிள் கதை நம்ம மனசையும் சிறகாக்குது. இந்த சைக்கிள் கதை மாதிரியே இன்னும் சில அத்தியாயங்களை எழுதியிருக்கலாமே பிரேம் அப்படின்னு சொல்லி நமக்கே சொல்ல தோணுது. அதே மாதிரி கார்த்தி யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடுற இடத்துல மாமாவுக்கு ஒரு போன் பண்ணி இருக்கலாமே அப்படிங்கறத தொடங்கி பல லாஜிக் கேள்விகளும் எட்டி பாக்குது. ஆக மொத்தத்துல ஆர்ப்பாட்டம் இல்லாத திரைமொழி, எளிமையான வசனங்கள், யதார்த்த மனிதர்கள் அப்படின்னு உன்னதமான நினைவலைகளை அசை போட வச்சு ஆசுவாசப்படுத்துற இந்த மெய்யழகன் செகண்ட் ஹாஃப்லயும் தன்னோட தாக்கத்தை குறைக்காம போயிருந்தா சியர்ஸ் அடிச்சும் உடஞ்சிராத மண்பானையா நம்ம மனசுல இன்னும் உறுதியா நின்னு இருக்கும்.